அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்ம இப்போ சமீபத்தில் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தப்போ இந்த சோப்பு டப்பாவை மறந்துட்டு வந்துட்டேன். அப்போ இந்த சோப்பு டப்பாவில் வந்து புது சோப்பு, பெரிய சோப்பு இருந்தது. அதனால் இங்கே வந்த பிறகு தான் ஞாபகம் வந்தது, ஆனால் சோப்பு மறந்துட்டு வந்துட்டோன்னு சொல்லி. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி மிச்சம் இந்த சின்ன சோப்பு, அதுக்கு வந்து ஒட்டு சோப்புன்னு சொல்லுவோம். அதாவது எதனாலன்னா, அது தேய்ச்சிட்ட பிறகு அதை தூக்கி புது சோப்போடு ஒட்டி பயன்படுத்துவாங்க கிராமங்களில். அதனால் அதுக்கு பேரே ஒட்டு சோப்பு. அந்த ஒட்டு சோப்பை வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன். அதனால என்னாச்சு, ஒரு நாள் 2 நாள் சோப்பு வாங்க மறந்துடுறேன். வெளியில் போகும்போது சோப்பு வாங்க மறந்துடுறேன். இந்த ஒட்டு சோப்பை 2 நாளாக பயன்படுத்தினேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த 2 நாளாக நான் இந்த சோப்பு பயன்படுத்தினேன் அப்படிங்கிறத, இந்த மெல்லிசான அந்த சின்ன சோப்பு ஒட்டு சோப்பை தான் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறத வேறு யாருக்குமே தெரியாது. நானாக சொன்னால் தான் தெரியும். யாராவது நான் வெளியில் போகும்போது, நீ இன்னைக்கு குளிக்கும் போது அந்த ஒட்டு சோப்பை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். இது போன்ற ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நவுதுபில்லா திட்டம் தீட்டுறாங்க. உமைர் பின் வஹப் ரலியல்லாஹு அன்ஹு, பிறகு வந்து ரலியல்லாஹு அன்ஹு ஆறாரு. அப்போ வந்து அவர் வந்து இஸ்லாத்துடைய விரோதியாக இருக்கிறார். அவரும் இன்னொரு சஃப்வான்கிற 2 பேர் காபாவுக்கு பக்கத்தில் தனிமையில் இருக்காங்க, வேறு யாருமே கிடையாது. அவங்க அப்போ இந்த ரொம்ப மனசு கஷ்டத்தில் சொல்கிறாரு, என்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஆள் இருந்தால் நான் வந்து போய் முகமதை கொண்டுட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு வெறுப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த போரில் இவருடைய மகனும் வந்து பிணை கைதியாக மாட்டியிருக்கார். ஸோ அவரை வந்து இழந்திருக்கு, அதாவது அவரை இங்கே கைதியாக மாட்டிக்கிட்டாருங்கிற கவலை. அப்புறம் பல உறவினர்கள், ஊர் பெரியவர்கள் எல்லாம் நிறைய பேர் அந்த போரில் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற துக்கம் எல்லாம் சேர்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஆள் இருந்தால் நான் நேராக போய் அவரை கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சஃப்வான் சொல்கிறாரு, சரி வேணா நீ அதுதான் கவலைன்னா நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். கடன் வேற இருக்குது, கடனே அடைக்கணும், என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும். உன்னுடைய கடன் இனிமேல் என்னுடைய கடன், என்ன உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், என்ன ஆனாலும் சரி நான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. சரி போய் எப்படியாவது அவரை கொண்டு வரணும், இதுதான் திட்டம். ஆனால் வந்து சொல்கிறது என்ன, வெளியில் சொல்ல போகிறது நான் வந்து என் மகனை மீட்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே போர்க்க பிணை கைதிகளாக மாட்டிக்கிட்டவங்களெல்லாம் இந்த ஊர்லேருந்து மக்காவிலேருந்து போய் திரும்பி கூப்பிட்டு வர்றாங்க, பிணை தொகை கொடுத்து எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது போல் நான் காரணத்தை சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு போகிறார். போய் அந்த பயணம்லாம் முடிஞ்சு அவர் அங்கே பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்றாங்க. இவர் என்ன இந்த ஆள் இவன் வந்திருக்கானே, இவன் வந்து இஸ்லாத்துடைய விரோதியாச்சே, இவன் ஏதோ கெட்ட எண்ணத்தில் தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நபிசாஸ்திர வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணுறதுக்காக வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி அந்த ஆள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவரே என்ன பண்ணுறாரு, அந்த ஆளை பிடிச்சி அந்த இடுப்பு இதோட பிடிச்சி அந்த இது கட்டியிருப்பார் இல்லையா, அந்த வால் தொங்கக்கூடிய பட்டை அதெல்லாம் போட்டு அவரை கழுத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, கச்சையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றாரு. நபிசுல்லாஸ்திட்ட வந்து உடனே நபிசுல்லாஸ்திரம் சொல்கிறாங்க, நீ கையை விட்டுரு அப்படின்றாங்க. சரின்னு விட்டுறாரு. நீ தள்ளி நில்லு. சரி தள்ளி நிற்கிறார். இப்போ கேட்குறாங்க, நபிசுல்லாஸ்திரம் கேட்குறாங்க, எப்போ என்ன விஷயமா வந்திருக்க? அதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு நல்ல வளமான காலை வணக்கம் அப்படிங்கிறார். யார் வந்தவர்? உமைர் இப்னு வஹப். அப்போ நபிசுல்லாஸ்திரம் சொல்கிறாங்க, எங்களுக்கு இதை விட சிறந்த முகமனை இறைவன் அறிவித்து கொடுத்துருக்கான், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற முகமன், இது சொர்க்கவாசிகளுடைய முகமன் இது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரை நீங்கள் இது தானே சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறார். சரி நபிசுல்லாஸ்திரம் வந்து அதை கண்டுக்கல. அதுக்கப்புறம் சரி சொல்லு, என்ன விஷயமா வந்திருக்க? என்னுடைய மகனை மீட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். மகனை மீட்டுட்டு போகிறவர் எதுக்கு வாளோட வந்த அப்படின்னு கேட்குறாரு. எதுக்குப்பா வாளோட வந்த அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாள்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், இதனால் எங்களுக்கு பத்ரில் என்ன பிரயோஜனம் கிடைச்சிது? அதாவது பத்ர் போரில் இந்த வாள்கள் இருந்தும் எங்களுக்கு பயன் இல்லாமல் போச்சு, எங்களுடைய பெருந்தலைவர்கள் தோற்றுவிட்டார்கள், கொல்லப்பட்டாங்க, என்ன நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம், என்னுடைய மகன் வேற பிடிபட்டான். இதை இப்படி சொல்கிறார்.
இந்த வாள்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், இதனால் எங்களுக்கு பதிலில் என்ன பிரயோஜனம் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ மறுபடியும் கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி என்ன நோக்கத்துக்காக வந்திருக்க சொல்லு. அதான் முதவே சொன்னேனே, என் மகனை மீட்டுட்டு போகிறக்காக தான் வந்தேன். இல்லைப்பா, நீனும் சஃப்வானும் பேசிக்கிட்டீங்க காபாவுக்கு பக்கத்தில், இந்தமாரி என்னுடைய கடனையும் என்னுடைய குடும்பத்தையும் யாராவது பொறுப்பெடுத்துக்கிட்டா நான் போய் முகமதை கொண்டுட்டு வரேன்னு நீ சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே ஆடி போயிடுறார். ஏன்னா இதை யாராவது ஒட்டு கேட்டு சொன்னா தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த தலைப்பு வந்து ஒட்டு சோப்பும் ஒட்டு கேட்பும்னு வச்சிருக்கான். யாராவது ஒட்டு கேட்டு சொல்லியிருந்தா தான் உண்டு. அந்த இடத்துல யாருமே இல்லை, அது அவருக்கு நல்லா தெரியும், அவங்க 2 பேருக்குமே தெரியும். அவங்க 2 பேரும் மட்டும்தான் இருந்து பேசினாங்க. இந்த உமைர் இப்னு வஹபும் அந்த சஃப்வானும் தான் பேசினாங்க, வேற யாருமே இல்லை. அப்போ இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நிச்சயமாக இது இறைவன் தான் அவருக்கு அறிவித்து கொடுத்தான் அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கிட்டாரு. உங்களுக்கு வகி வருதுங்கிறது மேலே நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வார்த்தையே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது வரலாறு. அதனால் இந்த மறைவாக நடக்கக்கூடிய விஷயங்களை யாராவது ஒட்டு கேட்டு சொன்னால் தான் தெரியும். ஆனால் அதை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் அறிவித்து கொடுத்தான். அதனால் இது போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அதில் இதுவும் ஒரு சம்பவம். அவங்க 2 பேர் மட்டும் தனியாக இருந்து பேசிய செய்தியை இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இவர் தெரிஞ்சு சொல்கிறாருன்னு சொன்னால் நிச்சயமாக இது இறைவன் தான் அறிவித்து கொடுத்தான் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டு இறைவனை ஏற்றுக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.